பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 450 ரூபாய் உணவு 2000 ரூபாய் ஆகிறது. ஒரு வேளை உணவுக்கு 1000 ரூபாய் என்பதாக இன்று தினம் தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. லங்காதி பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது தொடர்பான செய்தி மெத்திசபா கண்டிமே கேம மில உஸ்ஸாய் CA උදේ කෑම දෙන් 600යි දවල් කෑම එදා 300යි දෙන් 1200යි ருபியல் 51 200 என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை தலைப்பெற்ற பாராளுமன்ற கேன்டீனில் இதுவரை காலமும் காலை வேளை உணவு 100 ரூபாவுக்கு வழங்கப்பட்டது. இனிவரும் காலங்களில் 600 ரூபாய். அதே போல பகல் உணவு 300 ரூபாவுக்கு வழங்கப்பட்டது. இனிவரும் காலங்களில் 1200 ரூபாய். அதே போல 50 ரூபாவுக்கு வழங்கப்பட்ட தேநீர் இனிவரும் காலங்களில் 200 ரூபாய் என்பதாக இங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மறுபக்கம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதி அமைச்சர்கள் அமைச்சர்களுடைய செலவினங்களை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு பக்கம் அரசாங்கம் அவர்களுக்காக செலவழிக்கின்ற இந்த அதிகப்படியான தொகை தொடர்பான விடயத்தில் உணவுக்கான செலவு தொடர்பான விடயத்துக்கும் இப்போது அரசாங்கம் ஒரு உறுதியான நடவடிக்கையினை எடுத்திருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உணவு விலையை 450 ரூபாயில் இருந்து 2000 ரூபாவாக உயர்த்துவதற்கு பாராளுமன்ற பராமரிப்பு குழுவில் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விலை திருத்தத்தின்படி எம்பி ஒருவரின் தினசரி காலை உணவுக்கு 600 ரூபாவும் மதிய உணவுக்கு 1300 ரூபாவும் மாலை தேநீருக்கு 100 ரூபாவும் அறிவிட தீர்மானிக்கப்பட்டிருப்பதான செய்தியும் இன்றைய தினம் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த விடயங்கள் தொடர்பில் மேலும் பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. பாராளுமன்ற பராமரிக்குழு உறுப்பினரான பிரதி அமைச்சர் கமகெதிர திசாநாயக் அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். எதிர்வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த விலை அதிகரிப்பு செயற்படுத்தப்படவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு முன்னர் எம்பி ஒருவரின் காலை உணவுக்கு 100 ரூபாவும் மதிய உணவுக்காக 300 ரூபாவும் காலை தேநீருக்காக 50 ரூபாய் அறிவிடப்பட்டது. இந்நிலையில் எம்பிக்களின் உணவு செலவு தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கைக்கு அமைய அதன் விலைகளை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. இதன்படி பாராளுமன்ற உறுப்பினர்களின் உணவு விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் உணவகத்தில் விருந்தினரை உபசரித்தல் ஒரு எம்பியிடம் இருந்து அறவிடப்படும் மேலதிக கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பிலோ மற்றும் பாராளுமன்ற ஊழியர்களின் உணவு விலையை அதிகரிப்பது தொடர்பிலோ எவ்வித முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. பாராளுமன்ற ஊழியர்களின் உணவு விலையை அதிகரிப்பது அல்லது எம்பிக்களும் அறவிடப்படுகின்ற தொகை தொடர்பான விடயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இனிவரும் காலங்களில் பாராளுமன்ற கேன்டீனில் நீங்கள் உணவு அருந்த வேண்டுமாக இருந்தால் எம்பிக்கள் இந்த தொகையை செலுத்திவிட்டு செல்ல வேண்டும் என்பது முக்கியமான விடயம். எனவே அண்மை காலமாக மக்கள் தங்கள் செய்திகளுக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக விடயமாக இருந்தது. இந்த பொருட்களின் விலை அதிகரிப்பு சாதாரண வீதிக்கடைகளில் கேன்டீன்களில் ஹோட்டல்களில் இந்த உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கின்ற போது உணவின் விலை அதிகரிக்கிறது. ஆனால் பாராளுமன்ற கேன்டீனில் அப்படியே இருக்கிறது. அது எப்படி சாத்தியம் என்பதாக கேள்வி எழுப்பினார்கள். இப்போது பாராளுமன்ற கேன்டீனில் உணவு விலைகள் அதிகரித்திருக்கிற முக்கியமான விடை. அதே போல ஒருவேளை உணவுக்கு 1000 ரூபாய் என்று இன்னும் ஒரு தலைப்பு ஒன்றும் இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாயிருக்கிறது. 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஒருவேளை உணவுக்கு தேங்காய் சம்பளம் சோறும் சாப்பிட இன்று 1000 ரூபாய் தேவைப்படுகிறது என்று ஐக்கிய மக்கள் கட்சியினுடைய கொழும்பு மாவட்ட எம்பியான முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தெரிவித்த கருத்தொன்றும் இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காண